ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சிரேஷ்ட நடிகையான எம்எல் ஈஸ்வரி அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். முதல் பகுதியிலே நாங்கள் உங்களுடைய இந்த கலைத்துறைக்கு எப்படி வந்தீங்க, இந்த கலைத்துறையிலே என்னென்ன உங்களுடைய படைப்புகள் எல்லாம் படைத்தீங்க அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அது நாங்கள் முடியும் போது ஒரு விடயம் சொன்னீங்க, இந்த கலைத்துறையை விட்டு கலைஞர்கள் ஒதுங்குறாங்க. காரணம் என்னன்னா பொருளாதார பிரச்சனை தான், அதான் மிக முக்கியமான பிரச்சனை. இந்த கலைத்துறையில் வருமானம் இல்லை. இந்த வருமானம் இல்லாத பிரச்சனை எங்கேருந்து உருவாகுது? எங்கேருந்து உருவாகுதுன்னா அவங்களோட வீட்டு சூழ்நிலையை பொறுத்து. இப்போ அவங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பிக்கணும். நான் கேட்குறேன், வருமானம் ஏன் இல்லாமல் போனது? இப்போ சகோதர சிங்கள மொழியில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாடகத்துக்கு போனால் அவங்க உடனே பேமெண்ட் பண்ணுறாங்க. இல்லாட்டி ஒரு மாதமோ 2 மாதமோ கிடைக்கும். ஆனால் தமிழ் கலைஞர்களுக்கு அவ்வாறு பணம் கிடைப்பது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதான் அது ஏன்னு சொன்னால், எங்கள்கிட்ட இருக்கிற விளம்பரத்தாரர்கள் எங்களுக்கு விளம்பரம் தராங்க இல்லை. இப்போ எங்களோட ஒரு சார் வந்து ஒரு நாடகம் ஒன்று எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு அவங்க விளம்பரத்துக்கு என்ன, அவரோட கையில் காசு வச்சு கொண்டு செய்ய மாட்டார். அப்போ அதுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும், அதுக்கு டைரக்டர் மாதிரி வந்து கொடுக்கணும். அப்போ அதுக்குன்னு இது முன் வராங்க இல்லை. ஏன்னு சொன்னால் கொழும்பு நடிகைகளை இது என்னது, இவங்க என்ன நாடகம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கரைச்சல் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த ஷூட்டிங் போட அது இது காசு கொடுக்கையும் மறுக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஷூட்டிங் ஒரு 1 டே ஷூட்டிங் போடுறதா இருந்தால் ஒரு 50,000 ரூபா காணுமா? பத்தாது. அப்போ அது குறைஞ்சதே நான் அவங்க வாரம் அப்போ கேமரா யூனிட்டுக்கு பார்க்கணும், மேக்கப் மேன் பார்க்கணும், வார நடிகர் மாதிரி. ஏன்னா அவங்களும் வேலைக்கு லீவை போட்டுட்டு தான் வராங்க. அந்த இடத்துல அவங்க தொழில் செய்த இடத்துலையும் அவங்களுக்கு வருமானம் இல்லை. அதனால அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு யாரும் முன் வந்து அந்த மாதிரி காசு செலவழிக்கிறது. இப்போ எங்கள்கிட்ட காசு இருந்தால் நாங்கள் செலவழித்து தான் செய்யணும். அப்படி செஞ்சாலும் எங்களோட நிறுவனங்கள் வந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதான் அது நம்ம சிலர் இப்படியும் சொல்கிறாங்க, இலங்கை கலைஞர்களுடைய படைப்புகள் குவாலிட்டி இல்லை, லைட்டிங் குறைவு, அவங்களுடைய பேசும்போது அவங்களுடைய ஒரு ஃப்ளோவில் பேசுகிறாங்கல்ல, இப்படி பல குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. ஆகவே இலங்கை கலைஞர்களுடைய படைப்பை எடுத்து எங்களுக்கு தொலைக்காட்சியில் காட்ட முடியாது, இது ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், எங்களோட சகோதர மொழியை எடுத்து பாருங்கள். அவங்க அந்த ட்ராமா ஒன்று எடுக்கிறதா இருந்தால், இப்போ அந்த நுகைகிட சைடில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லாட்டி ஒரு குடிசையோ ஏதோ இருக்கிறதுக்கு ஷூட்டிங் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. அதே மாதிரி கிளநில இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஸ்பான்சர் மாதிரி இருக்காங்க. ஆனால் எங்களோட ஒரு இது செய்கிற நேரம், இப்போ நானும் எங்களோட மொழிவாணன் சாரும் சேர்ந்து செய்கிறோம். அவர் தான் அதில் எல்லாமே செய்கிறாரு, நான் நடிக்கிறேன். ஆனால் என்னையை பொறுத்தவரை அவர் செய்கிற கஷ்டப்படுறது எனக்கு விளங்குது. காசு இல்லை. அப்போ அந்த காசு இருந்தால் அதை கொடுக்குற ப்ரொடியூசரும் அது நல்ல, ஐயோ இது எடுக்கிறாங்களே, இதுக்கே காணாதே, இது எப்படி இப்போ போதுமா, இது நாங்கள் கொஞ்சம் கூடுதல் இல்லை. அவங்களும் கணக்காக பேசிய நேரம் இவ்வளோ தான் செய்யலாம், இவ்வளோ தான் முடியும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் வருமானம் இருக்கணுமே. அவங்க வருமானம் இல்லாமல் பேருக்காக நாடகத்தை எடுத்து பலன் இல்லை. அதனால அது காசு தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிரச்சனைன்னு சொல்கிறேன் நான். இப்போ சகோதர சிங்கள மொழியிலே நாங்கள் வந்து ஒரு நாடகத்தை எடுத்தா, தொலைக்காட்சியில் போகிற நாடகத்தை எடுத்தால் 2000, 3000, 4000 மங்காலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. 1500, 500 எபிசோடெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ் நாடகம் ஒன்று வந்துச்சுன்னா ஒரு 10 எபிசோட் தாக்கு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எல்லாமே காரணம் இந்த பணம் தான். அது பணம் இப்போ சொல்லுவோமே, என் கையில் இப்போ இருந்துச்சுன்னா கோடிக்கணக்கு. உண்மையில் நான் நடிக்கிறதுக்குன்னு என் கலைஞர் என் மூச்சே அது தான். என் வீட்டிலே பிள்ளைகள் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு கலைஞர்களே சாவுறீங்கன்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை அது எனக்கு அது என் நம்பரை ஒரு ஆத்ம திருப்தி, தமிழோட திறமையை வழிகாட்டு. நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன். ஆனால் இன்றைக்கு என்ன கையில் இருந்தால் உண்மையிலேயே நான் செலவழித்து நான் எடுத்து நான் குவாலிட்டியாக காட்டுவேன். ஏன்னா குவாலிட்டிக்கு எல்லாம் தேவை என்னது. இப்போ நாங்கள்லாம் ஸ்லோவாக பேசுகிறோம் வைக்கிறோம் சொன்னால், அப்போ அந்த கொண்டு வரவங்க நாங்கள் நல்ல ஆக்களுக்கு நல்ல காசு கொடுத்தா தான் அவங்களும் நல்லா அதே மாதிரி கொண்டு வருவாங்க. அப்போ நாங்கள் ஒரு மேக்கப் மேனே செட் பண்ணுறதா இருந்தால் அவங்க நல்லா குவாலிட்டியாக நாங்கள் காசு கூட கொடுத்தா தான் அவங்களும் குவாலிட்டியாக வருவாங்க, குவாலிட்டியான திங்ஸை யூஸ் பண்ணுவோம். அப்போ இதுக்கு எல்லாமே என்னது, பணம் தான் காரணம். அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. எனவே அப்படின்னு இந்த துறையே வேணாம், இந்த துறையில இருந்து எங்களுக்கு எதுவுமே வருமானம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் இந்த துறையை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அதில் சிலர் வந்து இயற்கை எய்தினாங்க, அது அவங்களுடைய வயசுனால. ஆனால் சிலர் வந்து சொல்கிறாங்க, இல்லைப்பா இப்போ அண்ணா நீங்கள் நடிக்கிறது இல்லை, நான் நடிக்கிறது இல்லை, ஏன் நடிக்கிறது இல்லைன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஒன்றுமே வருமானம் இல்லை,
நான் அங்கே போகிற டைமுக்கு ஆட்டோ ஓட்டினாலும் எனக்கு எவ்வளோ சரி கிடைக்கும். அப்படிதான் உங்களுடைய உண்மையான யதார்த்த உண்மை. நிலை. அது உண்மைக்கு 100க்கு 100 உண்மை. ஏன்னா இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறதா இருந்தாலும் பாருங்க, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இப்போ இருக்கிற இப்போ காலகட்டத்தில் இருக்கிற மாதிரிக்கு பெட்ரோல் விலையோட மாதிரிக்கு அவங்களுக்கு குறைவு, அயர்களும் குறைவு. எனவே அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், கலைத்துறையிலேருந்து இனி சம்பாதிக்க முடியாது. அது நான் உண்மைக்கு அது நான் அடித்து சொல்லுவேன். கலைத்துறையில் சம்பாதிச்சு இன்னைக்கு யாருமே நிலைச்சதா இல்லை. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த முன்னெல்லாம் நான் சொல்கிறது ஒரு 95, 96 காலப்பகுதியில் இந்த ஒளி நிகழ்ச்சி நடக்கும். கொழும்பு ஐந்தலாம்பு சந்தியில் இருக்கக்கூடிய பழைய நகர மண்டபம், அதில் எதுவும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க? அதில் வந்து முக்கியமாக கூடுதலாக ப்ரோக்ராம் செஞ்சது என் கணவர் அஸ்லம், எம்ஜிஆர் அஸ்லம்னு சொன்னால் அவரோட மாதத்துக்கு 2 தைனம்னாலும் ஒளி செஞ்சிருவார். ஏன்னா அந்த நாளில் டிக்கெட் எல்லாம் நல்லா நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் அங்கே போய் லைன்ல நின்று உள்ள போனா கூட உள்ளுக்கும் சீட் கிடைக்காது. அவ்வளோ ஃபுல் அப்படி இருந்துச்சு. ஆனா அந்த நேரம் வந்து ஆடுற பிள்ளைகளுக்கு சம்பளம் வந்து 400 ரூபா ஒரு ப்ரோக்ராமுக்கு, ஒரு பாட்டுக்கு இல்ல, ஒரு ப்ரோக்ராமுக்கு. ஏன்னா அந்த நேரம் அந்த காசு அவ்வளோ வெளியில இருந்துச்சு, அவ்வளோ பெருமை. ஆனா இப்போ வந்து ஒளி செய்ய முடியாது. செய்யறதுக்கான ஆளும் இல்லை, கலைஞர்களும் இல்லை. அப்படி தேடி எடுத்து ஓல் எடுக்க போனாலும் இப்போ வந்து தமிழ் கலைஞர்களுக்கு செய்யறதுக்கு ஒரு ஓலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன் திரும்ப நம்ம ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆரம்பிக்க முடியாதுன்னு சொன்னா ஆரம்பிக்கலாம், அதுக்கும் பணம் தான் காரணம். ஏன்னு சொன்னா நடிகர்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அவங்களுக்கு வந்து நாங்கள் இப்படி ஒளி ஷோ ஒன்று செய்ய போறோம், நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு தாரோம், நீங்க வாங்க நாங்கள் ரிஹர்சல் எல்லாம் போடுறோம்னு சொன்னா கட்டாயம் வருவாங்க. பேமெண்ட் கணக்கு. ஏன்னா அவங்க வாரதா இருந்தாலும் ஒரு ஆட்டோவில் வாரது அந்த ஆட்டோ காசு கொடுக்கணும். அப்போ அவங்க வந்து அதுக்கு மேக்கப், அந்த உடுப்பு, ட்ரெஸ் எல்லாம் தேடணும். அதெல்லாம் அது நாங்கள் கொடுக்குறது இல்லையா. நான் ஒன்று செய்கிறதா இருந்தால் நாங்கள் அவங்க கொண்டு வரது. அப்போ அதுக்கு உண்டான நாங்கள் அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுத்தா அவங்க அழகாக வந்து சந்தோஷமா செஞ்சுட்டு போவாங்க. அதே நேரம் இன்னும் ஒன்று கேட்கணும்னு தான், இந்த ரஜினி டீன் அந்த டைம்ல இருந்தார், அவரோட எல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன். அவரோட ஸ்டேஜ்லேயும் செஞ்சிருக்கிறேன். அவரோட அந்த முத்துச்சர நிகழ்ச்சியில் எங்களோட மொழிவாணன் சார் அவரோட கேமரா திறமையான இருப்பாரு. அவரை கண்டு தான் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த இதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவரோடையும் பாட்டெல்லாம் செஞ்சேன். அவர் இறந்து போயிட்டார். அவரும் கிட்டத்தில் நல்ல ஒரு அவருக்கு அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருந்தது. இப்போ உங்களுடைய கலைத்துறை அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், யார் இப்போதைய ரஜினி மாதிரி நடிக்கக்கூடிய? இப்போது ரஜினினா பல பேர் இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு ரஜினி மாதிரி ஒரு ஒளி நிகழ்ச்சி ஒன்று நடந்து அதிலே ரஜினியோடு ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, ரஜினி நடிகரோட யாரை நீங்க சொல்லுவீங்க? இப்போதைக்கு அப்படி இனியோட ஆடுற அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் போன்று இப்போதைக்கு ஒருவர் இருக்கிறார் என்றால் அது யார்? இப்போதைக்கு இருக்கிறேன்னு சொன்னா 2-3 பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு ஆளை சொன்னா கோவிச்சு கொள்வாங்க. அவங்க எம்ஜிஆர் போன்று நடிப்பாங்களா, இல்லாட்டி நான் வெளிப்படையாவே கேட்கிறேன், அஸ்லம் அவர்களை போன்று? இல்ல, அவரோட இடத்துக்கு வரையில. ஏன்னா அவரோட ஹைட், அந்த அழகு, அந்த உடுப்பு, ஏன்னா அவரோட ட்ரெஸ்ஸே நான் தான் செலக்ட் பண்றது. அவருக்கு அந்த டை, அந்த இந்த இடத்துல அந்த எம்ஜிஆர் என்ன மாதிரி அந்த ஸ்கார்ப்ஸ் அது நான் கையாலேயே நான் ஒர்க் பண்ணி அவருக்கு அதெல்லாம் சொல்லி பிடிச்சி தொப்பில அந்த இது எல்லாம் போட்டு அழகா எல்லாம் செஞ்சு கொடுக்கறது நான் தான். ஆனா எம்ஜிஆர் சோங்னு சொன்னா அவர் அடிக்க யாரும் இல்லை. இலங்கையில வந்து எம்ஜிஆர் என்றால் அது அஸ்லம் அவர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவரை மாதிரி இன்னும் திறமையானவங்க இருக்கிறாங்க. அவருடைய அந்த ஹைட், அந்த உருவம் யாருக்கும் இல்லை. ஆனா இருந்தாங்க ஒருத்தர் இருந்தாரு, அவரும். ஆனா அவர் கொஞ்சம் கட்ட, எம்ஜிஆரே கட்ட தான். ஆனா இருந்தாலும் இருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? அப்ப நீங்க இந்த இப்படி எம்ஜிஆர், சிவாஜி அவர்களை, சிவாஜியுடைய பாடல்கள்லாம் ஆடி இருக்கீங்களா? நான் ரஜினி டீடோட செஞ்சிருக்கேன். அவர் சிவாஜி மாதிரி அப்படியே அப் டு டேட் சிவாஜி மாதிரியே வந்துடுவார். ஆனால் அதே மாதிரி இருக்கிறாங்க கலைஞர்கள். எங்களோட டிஸ்கோ ராஜாவும் ரஜினிகாந்த் எல்லா வேஷங்களும் அவர் போடாத வேஷமே இல்லை. எங்களுடைய ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் ஒளிப்பதிவு செய்ய போயிருக்கப்ப பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி செய்தார். அந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் அவர் அந்த விக்ரம் மாதிரி ஒரு நல்ல அருமையாக செய்திருந்தார். ஆமாம், இல்லை அவர் பல திறமையான. ஏன்னா நாங்கள் திறமைசாலிகளை நாங்கள் பாராட்டியாகவே வேணும். ஏன்னா அவர் போடாத வேஷமும் இல்லை, ஆடாத ஆட்டமும் இல்லை.
அதனால அவர் நல்ல ஒரு நல்ல ஒரு திறமையானவர். அப்போ அதே போன்று இப்போ உங்களுடைய அந்த நீங்கள் ஒளியை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்க நேரம் திரும்ப செய்கிறதா இருந்தால் கூட திரும்ப அதே போன்று நடிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தேடி பிடிக்கல, ஆனால் கொஞ்சம் வயசாகிட்டாங்க, எல்லாம் வயசாகிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த நடிப்பு அவங்கள விட்டு போகலை. ஆனால் அவங்கள அந்த மாதிரி பழைய வேகத்துடன் நடிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இல்லை, நடிப்பாங்க. நடிப்புன்னு வந்துட்டு என்ன கலைஞனுக்கு ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டாங்க. நடிப்புன்னு வந்து அவங்க எங்களோட மல்லிகா டீச்சர் இருக்காங்க இன்னும் வரைக்கும். அவங்களோட ஆட்டத்தை வயசு தான் இருந்தாலும் அவங்க ஆட தோங்குனா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்னும் அவங்க தரல, அவங்க எனக்கு டீச்சர். இப்போ உங்களுடைய காலப்பகுதியில் இருந்தவங்க இப்போ யார் இந்த துறையில் இருக்கா? இப்போ துறையில் இருக்கிறேன்னு சொன்னால் யாரும் இல்லை. அதாவது நான் சொல்கிறேன், உங்களோட காலப்பகுதியில் நடித்தவங்க இப்போ இல்லை, நடித்தவங்க யாரும் இல்லை. இருக்கிறாங்க, எல்லாம் ஒதுங்கி அவங்கவுங்களோட வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சில டைம்களில் கூப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து செய்து கொள்ள வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஆனால் இப்போ நான் வந்து எங்களோட மொழிவாணன் சாரோட குரூப்பில் நான் அவரோட இதில் இருக்கிறனால நான் கொஞ்சம் இப்போ எல்லாரோட என்ன சரி இருந்தால் இந்த விளம்பரங்கள், சாந்தம்மா இப்போ ஒரு படம் ஒன்று எடுக்க இருக்காங்க, குறுந்திரைப்படம். அப்போ அதில் என்னைய போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட தான் இப்போ கொஞ்சம் நான் சாந்தனா அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அப்படியே அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல விஷயங்கள் கலைஞர்கள் தொடர்பாகவும் என்னென்ன கலைஞர்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.